ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, என் மேல் நம்பிக்கை இல்லாமல் இன்றும் இந்த நேரம் வரை உன் இஷ்டப்படி உன் மனம் சொல்வதை கேட்டு எங்கெங்கோ நகர்ந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் நான் சொல்வதை ஒரு நிமிடமாவது காது கொடுத்து கேட்டு என் சொல்படி நம்பிக்கையோடு கொஞ்சம் நாள் பொறுத்திரு என்று சொல்கிறேன். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஜோசியரிடம் சென்று என் வாழ்க்கை, என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கேட்கின்றாய். அதுவும் என்னை சாட்சியாக வைத்துக்கொண்டு கேட்கின்றாய். நான் ஏற்கனவே சொன்னதுதான். நீ வேண்டுமானால் என்னிடம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீ என் பிள்ளை. உன் மீது எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கிறது. அதனால்தான் உன்னை சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பது போல உன்னை நான் என் துவாரகம்மாயின் தாயின் இருப்பிடத்திற்கு அழைத்து வந்துள்ளேன். உன் தலையெழுத்து என்னமோ இதற்கு முன்னால் எல்லோரிடமும் பணிந்துதான் போக வேண்டும். உன் விருப்பம் என்று எதுவும் இருக்கக்கூடாது. யாரையும் எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. நீதான் சிக்கனமாக இருந்து மற்றவருக்கு உதவ வேண்டும். ஆனால் உன் குடும்பத்திற்கு என்று பெரிதாக முன்னேற்றமும் இருக்காது. ஆனால் இப்போது உன் விதியை நான் மாற்றி எழுதிவிட்டேன். இது தெரியாமல் இன்னும் பழைய மாதிரியே யாரிடம் புலம்புவது என்று தனியாகவே புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். இப்போதெல்லாம் உன்னால் எவரிடமும் தைரியமாக எந்த விஷயத்திற்காகவும் எதிர்த்து நின்று போராடும் துணிவு உண்டு. உன் விருப்பப்படி உனக்கு பிடித்தது போல்தான் இப்போது நடக்கின்றது. ஆனால் முன்பை விட இப்போது கொஞ்சம் போராடும் விஷயம் குறைந்துள்ளது. போராடாமல் கிடைத்தால் எதுவும் இந்த உலகினில் நிலைப்பதில்லை. அதற்குத்தான் நான் உனக்கு போராடும் பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உன் கைகள் என் கைகளுக்குள் அடக்கமாய் உள்ளது. என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது என்ற நம்பிக்கையில் துளியும் சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகம் வந்தால் மீண்டும் எச்சரிக்கின்றேன், இருப்பதும் இழக்க நேரிடும். பயப்படாதே, நான் உன்னை பயமுறுத்தவில்லை. உன்னை நான் கீழே தள்ளவும் மாட்டேன். நீ எனக்கு ஓம் ஸ்ரீ சாய்ராமருக்கு நன்றி என்று நன்றி நன்றி என்று தினமும் சொல்லிக்கொண்டே இரு. அது போதும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.